வாசல்ல வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி, ரெண்டாவது கான்ட்ரவர்சி. இல்ல வாசல் கான்ட்ரவர்சி நிக்குது. அதுக்கு வந்து எவ்வளோ எமோஷனலாக கனெக்ட், ஏன்னா அவ்வளோ பிரச்சனை நடுவில் அந்த குழந்தை வந்து உங்களுக்கு இல்ல இப்ப நாங்க சந்தோஷமா இனிமே நம்ம வாழணுமா வாழ்க்கைங்கிற நினைக்கும் போதே இருக்கிறது சரித்திரா தான். அவளுக்காக தான் வாழணும். ஏன்னா வாழ்க்கையில யாரு நமக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களாம் நமக்கு கஷ்டம் கொடுத்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. ஃப்ரிட்ஜ் தரங்க, நான் வந்து ஒன்று பார்த்தேன். அதான் ப்ரௌன் கலர்ல பார்த்துட்டு இருக்கேன். ப்ரௌன் கலர் பாட்டலா? ஆமா ப்ரோ. எங்க பாட்டில் இருக்கு ப்ரௌன் கலர்ல? என்ன புரிஞ்சு பாரு. மென்ஸ் கிளப்னு போட்டுருக்கேன். மென்ஸ் கிளப்னு போட்டுருக்கேன். மென்ஸ் ஐயோ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இப்போ நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடே வந்து இவர் எப்படா எடுப்பீங்க, இன்டர்வியூ எப்படா எடுப்பீங்க அப்படிலாம் கேட்டுருந்தீங்க. வாசல்ல வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி, ரெண்டாவது கான்ட்ரவர்சி. இல்ல வாசல் கான்ட்ரவர்சி நிக்குது. நமக்குன்னு சொந்தமா ஒரு கார் வாங்க மாட்டோமா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி என் லைஃப்ல நான் ரொம்ப அடிபட்டு வாங்கின கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்க குடும்பத்துக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் வாங்குறோம், ஹோண்டா அமேஸ் ஒரு கார் வாங்குறோம். ஸோ அது நிறைய இஷ்யூலாம் ஆனதுக்கப்புறம் அந்த கார் என்கிட்ட வருது. அந்த காரை வச்சு நான் இருக்கும்போது மறுபடியும் அந்த கார் என் கையில் விட்டு போகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொந்தமாக உழைச்சி வாங்கு, எதுக்கு அம்மா காரோ அப்பா காரோ அது எதுக்கு உனக்கு, நீ என்னைக்கு சொந்தமாக கார் வாங்க இப்படிங்கிற மாதிரி என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் எடுத்தேன். இது வந்து லோன் போட்டு தான் ப்ரோ எடுத்தேன். இப்போ தனியாக வந்து இது எத்தனாவது வீடு? ரெண்டாவது வீடு ப்ரோ. ரெண்டாவது வீடு. தனியாக நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு கப்பிள்ஸ் ஆனதுக்கப்புறம் இது எங்களுக்கு ரெண்டாவது வீடு. அதாவது வந்து சோஃபா வந்து நீங்கள் எப்படி வாங்கி போட்டீங்க? இந்த சோஃபாவுக்குமே ஒரு பெரிய கதை இருக்கு. சோஃபாக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு அதுக்கு லட்ச வீஸ் எடுத்தது இவங்க. ஆமா, சோஃபா அன்பாக்சிங் ஒன்று, அது ஒரு கதையை போட்டு அந்த இமெயில் அதிலே டெலி பண்ணிட்டீங்களா? இமெயில் பண்ணணும்ல ப்ரோ. நம்ம ஒரு யூடியூபரா இருக்கும், நமக்கு அந்த டெக்னிக் தெரிய வேண்டாமா? ஓகே. அந்த ரூம் வந்து என்ன ரூம் ப்ரோ? இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸ்டோர் ரூம். எங்க ஷூட் பொருள் எல்லாமே இங்க தான் இருக்கும். இங்க தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இவ்வளவு பொருள் வாங்கி போட்டீங்க. இல்ல பிரியா வாங்கி கொடுத்ததெல்லாம் எங்க? இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒண்ணுமே கிடையாது அவங்க வாங்கி கொடுத்தது. இல்ல இந்த கிஃப்ட்டுக்கு கொடுக்கறது மட்டும் சொல்றேன். மத்தபடி லாங் செயின் அதெல்லாம் சேர்த்து நான் மட்டுமே ஒரு 15 பவுன் பண்ணிருப்பேன். 15 பவுன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிருப்பேன். தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அத தரங்க, அது அவனோட. என்ன இது? இவ்வளவு சூப்பரா அடிக்க வச்சிருக்கீங்க. இருக்கும்ல. கனடா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடே வந்து இவர் எப்படா எடுப்பீங்க, இன்டர்வியூ எப்படா எடுப்பீங்க அப்படிலாம் கேட்டுருந்தீங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து அவருடைய வீட்டை பார்க்க போகிறோம். அவர் வீட்டில் முன்னாடி என்ன எழுதி வச்சுக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் வந்து மீம்ஸ் போடாதீங்க, கூச்சமே இல்லை அப்படிலாம் மீம்ஸ் போடாதீங்க, நான் அவரே கூப்பிட்றேன்னு. வாங்க ப்ரோ. அவங்க மீம்ஸ் போடுறாங்க சொல்கிறேன், யாராவது மீம்ஸ் போடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். சொல்லுங்கள். ஆக்டர் பிரகன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி பார்த்தீங்கன்னா நக்குல் சார் படம் டார்க் ஹெவன் அப்படின்னு ஒரு படம் வரப்போது ரிலீஸ். ஸோ அதில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பாலாஜி சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2018 நம்ம அந்த மீடியா ஃபீல்டு வந்தது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், சினிமாவுக்குள்ளே போகணும் அப்படின்னா என்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். தமிழ் இன்ட்ரும் கதல்னு என் சேனல் நிறைய இருக்குது. அப்படியே ஆரம்பிக்கும் போது சரி நம்மளும் ஆக்டர் பிரகன்னு தெரியட்டுமே அப்படின்ட்டு இந்த ஆக்டர் பிரகன் போட்டிருக்காருல, இவர் எங்க சென்னையிலேயாப்பா இருக்காரு அப்படிங்காரு. தாத்தா நான் தான் அந்த ஆக்டர். ஒண்ணு இப்படி மேலேங்கிலே ஒரு லுக் விட்டு, அப்படியா நீ தான் அந்த ஆக்டரா? சரி முகபாவனை நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் உடம்ப மட்டும் கொஞ்சம் மெலிச்சிக்கோ, உனக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னாரு. சரி நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஃபன் பண்ணிட்டு தான் இந்த ஆக்டர் பிரகன் அப்படிங்கிறதே வந்துச்சு. நீங்களும் ஃபன் பண்ணி விட்டீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்க ஒரு ஆக்டர் தான். வாசல்ல வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி, ரெண்டாவது கான்ட்ரவர்சி. இல்ல வாசல் கான்ட்ரவர்சி நிக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு. காரை பத்தி சொல்லுங்க. இந்த கார் வந்து உங்களுக்கு எவ்வளவு எமோஷனல்? ஏன்னா நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன சொன்னீங்கன்னா, நான் உழைச்சு வாங்கின கார். கண்டிப்பா. இதுக்கு பின்னாடி உள்ள கதை என்ன? கார் அப்படிங்கிறது எல்லா ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை. நம்ம வந்து நமக்குன்னு சொந்தமாக ஒரு கார் வாங்க மாட்டோமா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி என் லைஃப்பில் நான் ரொம்ப அடிபட்டு வாங்கின கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் குடும்பத்துக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் வாங்குறோம், ஹோண்டா அமேஸ் அப்படின்னு ஒரு கார் வாங்குறோம். ஸோ அது நிறைய இஷ்யூலாம் ஆனதுக்கப்புறம் அந்த கார் என்கிட்ட வருது. அந்த காரை வச்சு நான் இருக்கும்போது மறுபடியும் அந்த கார் என் கையில் விட்டு போகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொந்தமாக உழைச்சி வாங்கு, எதுக்கு அம்மா காரோ அப்பா காரோ அது எதுக்கு உனக்கு, நீ என்னைக்கு சொந்தமாக கார் வாங்க இப்படிங்கிற மாதிரி என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் எடுத்தேன்.
இது வந்து லோன் போட்டு தான் ப்ரோ எடுத்தேன். 16 lakhs என்னமோ சம்திங் வந்துச்சு. நான் 7 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணி 10 lakhs நான் டிஎம்பியில் லோன் போட்டிருக்கேன் என்னோட பேங்க்ல. நான் தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு கையெழுத்து மட்டும் ஒரு ஆள் செக்யூரிட்டி கையெழுத்து அப்படின்னு போடுவாங்கல்ல, ஒரு ஆள் என்ன அம்மா யாரோ ஒருத்தர் போடணும்ல, அந்த இதுக்கு என் மாமனார் எனக்கு போடுறேன்னு ரெடியா நின்னாரு. எனக்கு வீடு இருக்கு தம்பி, நான் உனக்கு செக்யூரிட்டி போடுறேன்னு. நான் வந்து நம்ம அம்மா டீச்சரா இருக்கும்போது கெத்தா நம்ம அம்மாவை போட வைப்போம்னு சொல்லிட்டு இந்த காருக்கு அவங்களுக்கு செக்யூரிட்டியா கையெழுத்து போட்டு ஸ்னேகாக்கு அவங்களுக்குலாம் சேரீ எடுத்து கொடுத்து என்னோட விளாக்ஸ்ல போட்டிருப்பேன். ஜம்முன்னு 2 பேருக்கும் ஒரே மாதிரி சேரீ எடுத்து கொடுத்து இந்த காரை நான் டெலிவரி எடுத்தேன். ஆனா இப்பவும் இந்த கார் நான் வேற யாரோ தயவுல வாங்கின மாதிரி தான் இன்னும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன் தயவுல தான் வாங்கினேன். பட் இப்போ வரைக்கும் 16,000 நான் தான் இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கேன். லோனும் என் பேர்ல தான் இருக்கு. செக்யூரிட்டி கையெழுத்து மட்டும் அவங்க போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ரொம்ப எமோஷனலான கார் எனக்கு இது. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது. அண்ட் வந்து இதுவும் வந்து இதுவும் ஒரு பெரிய இது ஒரு மறுபிறவி. என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 360 BS6 மாடல் ஒன்று இருந்துச்சு, ராயல் என்ஃபீல்டு. அது வந்து ரெட் கலர், ரெட் வித் பிளாக், ஸ்டெல்த் பிளாக் மாடல். அந்த மாடல் ஃபர்ஸ்ட் நான் எடுத்தேன். எங்க அப்பா அவங்க பேர்ல எனக்கு எடுத்து கொடுத்த பைக். அதுவும் இஷ்யூ அப்போ அதை கொத்தி கொளறி அந்த வீடியோஸ்லாம் இன்ஸ்டால போட்டிருந்தேன். கொத்தி கொளறி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை தரமட்டமா ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் மறுபடியும் ஒரு ஈகோ வரும்ல, நம்ம சொந்தமா வாங்கணும் என்னடா அந்த பைக் அப்படின்ட்டு ஃபுல் பேமெண்ட்ல அந்த பைக் எடுத்தேன். ஓகே, ரெடி. வீட்டுக்குள்ள போலாமா? வீடு திறந்தோடனே இந்த வாசல்ல தான் மாறன் போடுறா கடைன்னு சரித்திர பாப்பா ரீல்ஸ். சரி, பரவாயில்ல, நிறைய நோட் பண்ணிருக்காங்க. இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம். தனியா வந்து இது எத்தனாவது வீடு? 2வது வீடு ப்ரோ. 2வது வீடு. தனியா நாங்க கல்யாணம் முடிஞ்சு கப்பிள்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது எங்களுக்கு 2வது வீடு. மொதல் வீடு அப்பா அம்மா எல்லாரும் இருந்த சொந்த வீடு, தாளத்தினர், அதுல இருந்தோம். 2வது கோமதி பாய் காலனி. 3வது வீடு. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு நாங்க இருக்கிற 3வது வீடு. அதாவது வந்து சோஃபா இது வந்து நீங்க எப்படி வாங்கி போட்டீங்க? இந்த சோஃபாக்குமே ஒரு பெரிய கதை இருக்கு. இதுக்கு ஒரு கான்ட்ரோவர்சி. நம்ம வந்து ஜாலி தான் இதுக்கு வந்து சோஃபா நாங்கள் பார்க்க போகும்போது ஸ்னேகா என்கிட்ட வந்து 20,000 இல்லை 15,000 தான் மினிமம் பட்ஜெட். இவ்வளோ தான் எங்கள் பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போனோன்னே நான் ஒரு 4 சோஃபாஸ் பார்த்தேன். சரி, பிடிச்சிருந்துச்சி. இதை பார்த்து இது ரேட் சொன்னாங்க, 40,000 சொன்னாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. இவட்ட சொல்லிட்டேன், 40,000 ரூபா சோஃபா. அவ்வளோ ரேட்லாம் வேண்டாம் பிறகு, நீ சோஃபாவில் சரித்திரா சின்ன பாப்பா என்ன செய்வாங்கன்னு தெரியும், அப்படிலாம் செஞ்சுருவாங்க, ரொம்ப டேமேஜ் ஆயிரும், வேண்டாம், மினிமம் 15,000 போதுன்னு சோஃபாக்கு இஎம்ஐ போட்ட முதல் நான் ப்ரோ. அப்படியா? சோஃபாக்கு இஎம்ஐ போட்டேன். இது வந்து இந்த சோஃபாக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு அதுக்கு லட்ச வீடியோ எடுத்தது இவங்க. ஆமா, சோஃபா அன்பாக்சிங் அது ஒரு கதையை போட்டு அந்த இஎம்ஐ அதிலே டேலி பண்ணிட்டீங்களா? இஎம்ஐ பண்ணணும்ல ப்ரோ, நம்ம ஒரு யூடியூபரா இருக்கும், நமக்கு அந்த டெக்னிக் தெரிய வேண்டாமா? ஸோ பண்ணி 40,000க்கு நான் 15,000 டவுன் பேமெண்ட் கொடுத்து இஎம்ஐ 5,000 6 மாசம் நான் கட்டினேன் சோஃபாக்கு. ஸோ சோஃபாக்கு இஎம்ஐ போட்ட முதல் நான் தான். சூப்பர் சூப்பர். இங்கே ரீல்ஸ் வந்து ஆமா, இது வந்து மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் நாங்கள் டான்ஸ்லாம் ஆனோம்னா அங்கே ஃப்ரேம் வச்சுட்டு பேக்ரவுண்ட் பண்றதுக்குன்னு வச்சிருப்போம். ஓகே, சொல்லுங்க. மறக்க முடியாத அவார்டுனா என்ன அவார்டு சொல்லுங்க? மறக்க முடியாதுன்னா தூத்துக்குடியில் நான் வாங்கின அவார்டு, அது ஐகான் ஆஃப் தூத்துக்குடி அப்படின்னு எங்கள் சொந்த ஊரில் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு அவார்டு. ஏன்னா 2018 நாங்கள் ரீல்ஸ் டிக்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சதில்லை. கான்ட்ரவர்சிக்கு முன்னாடியுமே நான் எல்லாருமே ஓரளவுக்கு ஆக்டிங்ஸாக இருக்கட்டும், வீடியோஸ், ரீக்ரியேஷன்ஸ், இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு ரெகக்னேஷன் கிடச்சி ஒரு சின்ன ஸ்டேஜை கூட நான் இது வரைக்கும் போனதில்லை. இப்போவும் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஷூட் பண்ணதுக்கு ஒரு ரெகக்னேஷன் எனக்கு கிடச்சிருக்குன்னா கிடையாது தான். பட் எங்கள் தூத்துக்குடியிலன்னு ஐகான் ஆஃப் தூத்துக்குடின்னு இவங்க அரேஞ்ச் பண்ணி எனக்கு கொடுத்தது மறக்க முடியாத ஒரு அவார்டு. சொந்த ஊரில் வாங்கினது ரொம்ப மறக்க முடியாத எமோஷனான அவார்டு எனக்கு. ஓகே, சரித்திரம் வந்து எவ்வளோ எமோஷனலாக கனெக்ட், ஏன்னா அவ்வளோ பிரச்சனை நடுவில் அந்த குழந்தை வந்து உங்களுக்கு இல்லை. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இனிமே நம்ம வாழணுமா வாழ்க்கைங்கிற நினைக்கும் போதே இருக்கிறது சரித்திரா தான். அவளுக்காக தான் வாழணும். ஏன்னா வாழ்க்கையில யாரு நமக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களாம் நமக்கு கஷ்டம் கொடுத்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. நம்ம ரத்தங்கள் நமக்கு துரோகம் பண்ணணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அப்படி இவ்வளவுலாம் நடக்குமா லைஃப்ல, இனிமே என்ன பிரச்சனை இருந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு என் மைண்ட் செட் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீ இருக்கணும் பிரகன், உனக்குன்னு ஒன்று லைஃப் இருக்கு, உனக்குன்னு ஒருத்தி இருக்கான்னு கடவுள் எனக்கு அனுப்புன பொன் குழந்தை தான் என் சரித்திரா. அவளுக்காக நம்ம லைஃப் வாழணும், அவளை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு மட்டும்தான் இப்போ என் லைஃப் போறதே அவளுக்காக மட்டும்தான். இல்லைன்னா இப்ப நடக்கிற ஏகப்பட்ட துரோகத்துக்கு பிரகன் ஒருத்தன் இப்ப இருக்கவே மாட்டான். இன்னொன்னு என் ஒய்ஃப், அவளுக்காகவும் பாப்பாவே சொல்லலாம் சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரிதான் இந்த ரெண்டு பேருமே இல்லைன்னா அந்த பிரகன் இல்லை இப்போதைக்கு. அந்த ரூம் வந்து என்ன ரூம் ப்ரோ? அது வந்து பாத்ரூம் சொல்லிடாதீங்க. இல்ல இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸ்டோர் ரூம் எங்க ஷூட் பொருள் எல்லாமே இங்க தான் இருக்கும். இங்க தான் இருக்கு. ஓகே ஓகே. ஆனா இப்படி நான் சாமி கும்பிட்டு பார்த்ததே இல்லை ப்ரோ. அழகா ஒரு டேபிள்ல வச்சு, டேபிள் மேல ஒரு பூஜை ரூம் மாதிரி வச்சிருக்கீங்க. திறந்து காமிங்க. எப்படி இப்போ வேண்டாம். சரி, ஓகே. எம்மதம் சம்மதம் இருக்கு உள்ள, அதனால ஆமா இருக்கட்டும்.
ஓகே, இப்போ வந்து இவ்வளவு பொருள் வாங்கி போட்டீங்க, இல்ல பிரியா வாங்கி கொடுத்ததெல்லாம் எங்க? இதுல ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாதா? இதுல ஒண்ணுமே கிடையாது அவங்க வாங்கி கொடுத்தது. சரி, இப்போ சரித்ராக்கு வாங்கின காஸ்ட்லியஸ்ட் காஸ்டியூம் என்ன சொல்றீங்க? அவ பர்த்டே Dress தான். பர்த்டே ட்ரெஸ் எவ்வளவு? 3000. இப்போதைக்கு குட்டி பாப்பாக்கு அவ்வளவுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டாம். அவளுக்கு ஒரு நாலேஜ் வரணும்ல, நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நல்லா செலவு பண்ணலாம். இப்பவுமே அவளுக்கு 10,000 15,000 போட்டு பெருசானதுக்கு அப்புறம் நீ எனக்கு என்ன பண்ணன்னு கேட்டானா என்ன செய்ய முடியும்? கரெக்ட் தான். ஓகே, அதனால சொல்றீங்க. இப்பவுமே சரி, ஓகே. இப்போ சரித்ராக்கு இப்போ ஓகே, ஸ்னேகாக்கு வந்து நீங்க என்ன ஒரு காஸ்ட்லியஸ்ட் gift, ஒரு saree காஸ்ட்லியஸ் கிஃப்ட்னா காரை வெளி நிக்க, அது அவ பர்த்டேக்கு தான் வாங்கினேன். அவ பர்த்டேக்கு சாரில சொல்றேன், காஸ்டியூம்ல சொல்றேன். இப்போ இந்த செகண்ட் ஆனிவர்சரிக்கு கொடுத்த gift அது வந்து 7500 அந்த saree. அதான் காஸ்ட்லி. நான் அதான் வாங்கிட்டேன். வாங்கி கொடுத்தேன். காஸ்ட்லினா என்னன்னு தெரியல நினைக்கிறேன். காஸ்ட்லினா அந்த செயின்ஸ், பர்த்டேக்கு மோதிரம், saree bracelet கட்டறதால நான் saree அந்த மாதிரி எடுத்து கோல்டு நிறைய இருக்கு. கோல்ட் நிறைய இருக்கு. ஆமா. ஓகே. நிறைய இருக்குன்னா நிறைய இல்ல. இவ கிஃப்ட்டுக்கு ஒரு செயின், மோதிரம், பிரேஸ்லெட் அப்படின்னு ஸ்பெஷலான எத்தனை சவரன்? எத்தனை மொத்தம் ஒரு 2 பவுனுக்கு எடுத்து கொடுத்துட்டு போனா இல்ல, இந்த கிஃப்ட்டுக்கு கொடுக்கறது மட்டும் சொல்றேன். மத்தபடி லாங் செயின் அதெல்லாம் சேர்த்து நான் மட்டுமே ஒரு 15 பவுன் பண்ணிருப்பேன். 15 பவுன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிருப்பேன். அந்த கட்டில் வந்து சொல்லுங்க, கட்டில் வந்து யார் வாங்கி கொடுத்தது? கட்டில் நாங்க வாங்குனது. நீங்க தான் வாங்கினது. ஆமா, நாங்க வாங்குனதுதான். கட்டில் மெத்த ஃபர்ஸ்ட் நாங்க பெரிசன்ல இருக்கும்போது இந்த மெத்த மட்டும் தான் வாங்கினேன் நான். அப்ப கட்டில் வாங்கல. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் கட்டிலே வாங்கணும். நான் பாப்பா கீழே படுக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டில் வாங்கினோம். அது தரங்க. இது ஃபுல்லாவே இது வந்து பாப்பாவோட Dress. திங்ஸ் வாட ஃபுல்லா பாப்பா குட்டி வாட பாரு. வருவா நேரா வருவா தொறப்பா கீழே போடு. சரன்னு போட்டு 1 மணி நேரம் அதான் மடிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. டெய்லி மடிச்சு வச்சுட்டே இருப்பா. கிட்டிக்கிட்டே இந்த ஹைட் இருப்பாளா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் உழைச்சு விட்டுருவா. உழைச்சு விட்டு என்கிட்ட வந்து உட்காந்துருவா. அப்பா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அத தரங்க, அது அவனோட. என்ன இது? இவ்வளவு சூப்பரா அடிக்க வச்சிருக்கீங்க. இருக்கும்ல சூப்பரா இருக்கும்ல, எல்லாமே பக்காவா இப்படிதான் ஆர்கனைஸ்டா இருக்கும். இப்படிதான் எப்பவுமே இருக்குமா வீடு? எப்பவுமே நானா பாத்துருக்கேன் விலாகல. இப்படிதான் இருக்குமா? மாட்டி விடாத. இவன் பீரோல் மட்டும் எப்பவும் தலைகீழ இருக்கும். தலைகீழா இருக்கும்னா என்ன பண்ண Dress போறாரு? ஃபுல்லா பேண்ட் எங்க வைக்கணுமோ அங்க இருக்காது. எதுவுமே அந்த இடத்துல இருக்காது. அதெல்லாம் தனித்தனியா வைப்பாங்க பேண்ட் Dress. நான் அப்படிதான் வைப்பேன். சரி, ஓகே. அப்பதான் எடுக்க அவனுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நான் மடிச்சு வைப்பேன்னா அவன் ஃபுல்லா உழைச்சு போடுவான். ஓகே. இதுதான் இங்க நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னோட. உங்களுக்கு எவ்வளவு ஆர்கனைஸ் ஆகும்னு நான் பாப்பேன். பரவாயில்லையே. இது வந்து எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஓகே, சூப்பர் இது சூப்பர். எப்பவுமே இப்படிதான் இருக்கும். நீங்க சொல்லுங்க, வந்து இப்ப சேலை பிரச்சனை வேற பயங்கரமா போயிட்டு இருக்கு. இருக்கிற சேலையே இவ்வளவுதான்டா இருக்கு. இல்ல இருக்கிறது இந்த இவ்வளவுதான். சேலைக்கு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. இதுல எதுவுமே வந்து நீங்க அந்த கான்ட்ரோவர்சி சாரில இதுல எதுவுமே கிடையாது. அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அது வந்து பிரகன் எடுத்து கொடுத்த சாரியா தான் இருக்கும். 2 பேருக்குமே வந்து ஒன்னா எடுத்து கொடுக்குற சாரி வந்து பிரகனா தான் இருக்கும். இங்க சாரி இல்ல, எங்க சாரி இருக்கு? அவருக்கு இன்னும் புரியல. எனக்கு இன்னும் புரியலையா? ஆமா, சேலை கான்ட்ரோவர்சி உங்களுக்கு தெரியுமா? சேலை கான்ட்ரோவர்சி ப்ரோ, இப்ப நிறைய சாரி இருந்துச்சுன்னா அதுல இருக்குன்னு சொல்லலாம். ஏன் பொண்டாட்டி இவ்வளவுதான் ப்ரோ இருக்கு, 2 ரேக் கூட இல்ல. அங்க ஒரு 10-15 பீரோலுக்கு மேல சேலை இருக்கும். அதனால சேலைம்பாங்க. என் பொண்டாட்டி ஆனா என் சாரி கொஞ்சம் அங்க இருக்கு. ஆனா அது வந்து சொல்லல. என் சாரி அவங்க இங்க இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது இங்க இருந்து என்னோட சாரி உடுத்திட்டு போவாங்க. ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் ஏகப்பட்ட சாரீஸ் வந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் ஒரு 50-60 சாரீஸ் பட்டு சாரீஸ் வந்தது. அவங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, அம்மாட்ட தான் இருக்கு. இவளுக்குன்னு வந்த சாரீஸ் 5 சாரீஸ் 10 சாரீஸ் இந்த ரீல்ஸ் பண்றதுக்குலாம் கொடுப்பாங்கல்ல இப்ப ப்ரொமோஷன் பண்றது, அந்த மாதிரி சாரீஸ் ஏகப்பட்ட சாரீஸ் அங்க இருக்கு. அதனால என் ஒய்ஃப்ட்ட இருக்கிறது இவ்வளவுதான். அது நான் எடுத்து கொடுத்தது அவ்வளவுதான். மத்தபடி அடிக்கிற வைக்கிற அளவுக்கு சாரி எல்லாம் கிடையாது அவட்ட. நெக்ஸ்ட் வந்து எங்க போலாம்? உங்களுடைய ஏரியாக்கு போலாமா? என்னது? உங்களுடைய ஏரியா கிச்சன். கிச்சன் போலாம். அதாவது சொல்லுங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க ஒய்ஃப் கையால என்ன சமைச்சு உங்களுக்கு கொடுத்தாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடியா? கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்குலாம் போவீங்களே? இல்ல அப்பெல்லாம் சமையல் அப்படி அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒய்ஃப் சமைப்பாளான்னு தெரிஞ்சது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுவும் இந்த ரெட் சிக்கன் கிரேவி ரெட் கலர்ல சில்லி சிக்கன் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அந்த டேஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வச்சு கொடுக்கும்போது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அதுல அது எனக்கு ரொம்ப ஃபேன். எப்போ சண்டே ஆனாலும் எனக்கு அந்த சில்லி சிக்கன் வச்சுதான் அப்படின்னு கேட்பேன். ஃப்ரிட்ஜ் தரங்க, நான் வந்து ஒன்று பார்த்தேன். அங்க ஒளிச்சிருக்கு ப்ரௌன் கலர்ல பாட்டில் இருக்கு. ப்ரௌன் கலர் பாட்டிலா? ஆமா ப்ரோ. என்ன பாட்டில் இருக்கு ப்ரௌன் கலர்ல? என்ன குனிஞ்சு பாரு. மென்ஸ் கிளப்னு போட்டுருக்கு. மென்ஸ்? ஐயோ சோ பொய் உண்மையா ப்ரோ? எங்க தல இருக்கு? ஓ அது இல்ல, அது இவரே இதே கிடையாது. பவன்டா எதுக்கு ரைட் கையில தம்ப்நெயில் வேற குடிச்சாங்களா? நீங்க தானே வேண்டாம் நீங்க. இல்ல நான் ஒண்ணு கரகம் வந்துச்சு, அது குடிச்ச உடனே எனக்கு எல்லாருக்கும் ஜூஸ்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்த போண்டா தான் அது. பொய் நம்பாதீங்க. அந்த பழக்கம் மட்டும் பிரகடனம் கிடையாது. ரூம்ல மட்டும் உள்ள வாங்கலாம். அந்த இருக்கா ப்ரௌன் பாட்டில் இருக்கா? எங்க இருக்கு? இது விஎஃப்எக்ஸ் எது மணி வைங்க. ப்ரோ அழகா நம்புவாங்க ப்ரோ.
அந்த பழக்கம் வந்து கிடையாது. டீ டோட்டல டீ டோட்டல் தான். ஓகே. டீயுமே குடிக்க மாட்டேன் ப்ரோ. இவதான் 1:30 வரைக்கும் நைட் இப்பதான் டீ குடிக்க மாட்டீங்களா? எப்பமாச்சும் தான். ஓகே. இவ பைத்தியம், டீ பைத்தியம். 1:30 நாள் என்னை கூட்டு போயிரு, நைட்டுன்னு கூட்டு போயிருவா. எனக்கு ஆனா அடிக்கடியும் குடிக்க மாட்டேன். ஓகே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.